வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம மேக்ஸை வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் 2024 முடிச்சாச்சு, 2023 வந்து இப்போ கன்னியூ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வரது எல்லாமே 25 டெஸ்ட் மாதிரி நீங்கள் பாஸ் பண்ணுங்க. அதை வந்து கொஸ்டினை பாருங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்க. இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி பாருங்க. சரியா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டெஸ்ட் போடுற மாதிரி ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுங்க. If 1 plus 2 plus 3 plus etc plus k equal to 3 to 5, then find the value of 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube. அப்போ இது ரெண்டுக்கும் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுக்கான ஃபார்முலா என்ன? k into k plus 1 divided by 2 equal to 325 கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இந்த வேல்யூக்கான இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா? k into k plus 1 divided by 2 whole squared அப்படிங்கிறத இதோட ஃபார்முலா. அப்போ இங்க ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் ஸ்கொயர் பண்ணுவோமா? அப்போ 325 ரெண்டு டைம் வந்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ பெருக்கி பார்த்தலாமா? 325 into 325 5 25 I2 10 12 அதுக்கப்புறம் வந்திருக்கு எனக்கு 3 5 16 2 10 2 4 1 5 2 6 அடுத்து 3 5 மீதி 1 2 6 6 1 7 அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்கு 3 9 போட்டாச்சு. 5 2 16 மேலே 1 8 8 7 15 மேலே 1 10 10,000, அதாவது 105625 எங்கே வருதுன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. யாரெல்லாம் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா கீழே எவ்வளோ கொஸ்டின் 25க்கு எவ்வளோ சம் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இன் எ ஃப்ளவர் பெட் தேர் ஆர் 23 ரோஸ் பிளான்ட்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் ரோ, 21 இன் த செகண்ட் ரோ, 19 in the third row, and so on. There are 5 rose plants on in the last row. How many rows are there in the flower bed? ஆன்சர் வந்து கொஸ்டின் வந்து தமிழ்லேயே பதிச்சிடுறேன். ஒரு மலர் படுக்கையில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21வது ரோஜா செடிகளும் எத்தனை கம்மியாக இருக்குது? 2 கம்மியாக இருக்குது. மூன்றாவது வரிசையில் 19, அப்போ இன்னும் 2 கம்மியாக இருக்குது. கடைசி வரிசையில் 5 பூச்செடி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எவ்வளோ வரிசைகள் இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ இது என்ன வரிசை அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. ஆன்சர் நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சி என்ன பாருங்க, கூட்டுத்தொடர் வரிசை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 23, ரெண்டாவது 21, மூணாவது 19 போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 2 2 குறையுது. கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க? கடைசியில் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா? என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா L minus A division by D plus 1. அப்போ L என்ன? Lங்கிறது 5. அப்போ Lங்கிறது 5. ஏங்கிறது என்ன? 23. ஏங்கிறது 23. அப்போ டியை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்டை கழிக்கிறோம். 21 minus 23 எவ்வளோ வருது? -2ன்னு வருது. அப்போ டியோட வேல்யூ -2. அப்போ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. லாஸ்ட் வந்து 5, 23ங்கிறது ஃபர்ஸ்ட்டு, L minus A டிவிஷன் பை D, அதுக்கப்புறம் வந்து டிங்கிறது -2 + 1. அப்போ இங்கே போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 18 டிவிஷன் பை -2 அடித்தோம் அப்படின்னா மைனஸ் அடிச்சிடலாம். 9 + 1, அப்போ 9 + 1 10. அப்போ ஆன்சர் வந்து 10 வரிசைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபைண்ட் த சச் தட் 3 power x plus 2 equal to 3 power x plus 216. இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 3 4 5 6. இதை நீங்கள் எப்படி வேணாலும் போட்டு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த இதில் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக இங்கே எக்ஸில் போட்டு 2க்கு ஈக்குவலான வேல்யூ வருதானு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணிடலாம். இப்போ 3 power x இருக்கா, 3 power x plus 2 இருக்கா, அதை 3 power x plus 3 power 2 போடலாமா? ஈக்குவல் டு 3 power x plus 216. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 3xங்கிறத இந்த பக்கம் கொண்டு வரலாமா? 3x plus 3 power 2 minus 3x ஈக்குவல் டு 216. ஓகே, இப்போ இதுல இருந்து பொதுவாக எதை மட்டும் வெளியே எடுக்கலாம்? 3 power x மட்டும் பொதுவாக வெளியே எடுக்கலாமா? அப்போ 3 power x மட்டும் பொதுவாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா 3 power 2ங்கிறது என்னோட வேல்யூ 9 minus 1ன்னு ஆன்சர் வருமா? ஓகே, அடுத்து இங்கே என்ன இருக்குது? 216. ஓகே, அப்போது
இது 8, இது 3 பவர் எக்ஸ். அப்போது 8ஆல் 216 அடிங்க. 1 8 8 16, 8 16. ஓகே, வந்துருச்சு. மீதி எத்தனை இருக்கும்? இதில் ஒரு 4, அதில் 1 5, அப்போது 56 இருக்கும். அப்போ 7 8 56. அப்போது 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 27 இருக்கு. அப்போது 27 வந்து 3 பவரில் எழுதும் போது எத்தனை வரும்? 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3. 3, அதாவது 3 × 3 × 3ங்கிறது எத்தனை வரும்? 27 வரும். அப்போ கீழே இருக்கிற இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஆன்சர் வந்து 3 பாருங்க. இதை மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா எக்ஸுக்கு பதிலாக 3யோட வேல்யூ போட்டு டக்குன்னு ஆன்சர் வருதான்னு பார்த்துடலாம். அடுத்து arrange the digit of the each of the given number is ascending order and find the smallest அப்படின்னு கேட்டிருக்காங்க. 435, 876, 923, 574 கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றையின் சிறிய எண்ணை காண்க. அப்போ வந்து ஏறு வரிசையில் மாற்றி எழுதலாமா? 35 876 932 574. ஓகே, இதில் எது சின்ன நம்பரு? 3 4 5. இதில் எது சின்ன நம்பரு? 6 7 8. இதில் எது சின்ன நம்பரு? 2 3 9. இதில் சின்ன நம்பர் 4 5 7. அப்போது இதில் எது கண்டுபிடிச்சதுலேயே சிறிய நம்பராக இருக்குது? 239ங்கிறதா சிறிய நம்பராக இருக்குது. ஆனால் 239ங்கிறது ஆன்சரில் இருக்கான்னு பாருங்க, இருக்காது. ஏன்னா எங்கேருந்து மாறுச்சுங்கிறது தான் ஆன்சராக கேட்டிருக்காங்க. அப்போ 923 தான் இதோட ஆன்சர், ஆப்ஷன் சி. இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. The algebraic statement for 5 less to the 2 times p. p இன் இருமடங்கில் 5 குறைவு என்பதற்கான இயற்கணித கூற்று. எது ஆன்சராக வரும்? 5p - 2ஆ, இல்லை 2p - 5ஆ, இல்லை 2 - 5pயா, இல்லை 5 - 2pயா? பார்த்தோன்னே தெரியும் 2 மடங்கு. அப்போ p இன் 2 மடங்குனா 2p -5, அப்போ குறைவு அப்படின்னாலே 5. அப்போ ஆன்சர் 2p - 5, ஆன்சர் பி. இதெல்லாம் நீங்கள் மார்க் விடவே கூடாது. அடுத்து மிக மிக ரொம்ப முக்கியமான கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஆன்சர் பாருங்கள். இஃப் எ சர்வே ஆஃப் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் 64 had taken mathematics course, 94 had taken computer science course, 58 had taken physics course, 28 had taken mathematics and physics, 26 had taken mathematics and computer science, 22 taken computer science and physics course, and 14 had taken all the 3 courses. Then find the of students who taken 1 courses only. என்னன்னா இது தமிழ்லேயே படிச்சுட்டு நான் சொல்கிறேன். பல்கலைக்கழக மாணவர்களின் கலக்கெடுப்பில் 64 மாணவர்கள் கணிதம், 94 மாணவர்கள் கணிப்பொறி அறிவியல், 58 மாணவர்கள் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர். 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 26 பேர் கணிப்பொறியிலும் கணிதமும் கணிப்பொறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களையும் கற்கின்றனர். கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் என்னன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸ்னு வச்சுக்கிறேன் எம். செகண்டுக்கு இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 64 பேர் இருக்காங்க. ஓகே, மேக்ஸை மட்டும் கற்கிறவங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு? சிஎஸ் இருக்கா? சிஎஸ் எத்தனை பேர்? 94 பேர் இருக்காங்க. சரி, அடுத்து வந்து பிசிக்ஸ் எத்தனை பேர்? பிசிக்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? பிசிக்ஸ் வந்து 58 பேர் இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 28 பேர் கணிதமும் இயற்பியலும். கணிதமும் இயற்பியலும் 28 பேர். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 26 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும். 26 யாரு? கணிதமும் கணிப்பொறி அறிவியலும். கரெக்டாக போட்டிருக்கணும். அடுத்து 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும். 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும். கரெக்டாக போட்டிருக்கணும். ஓகே, அடுத்து வந்து நான் 14 பேர் 3மே. அவன் 3 சேர்த்த ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டோம்? 14 போட்டோமா? இப்போ இதுல இருந்து எப்படி கழிக்கணும் அப்படின்னா 3 பாடம் படிச்சவங்கல இருந்து 2 பாடத்தை கழிக்கணும். சரிங்களா? அப்போ 28 - 24, 24 - 14 இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா எத்தனை வரும்? இதுல 28ல் 14 போச்சு அப்படின்னா இதுல வந்து 4 14. அப்போ ஆன்சர் இங்க என்ன வரும்? 14. அப்போ இங்கே 14. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுவோம்? 26ல இருந்து 14 கழிக்குமா? அப்போ இங்கே என்ன வரும்? 12ன்னு ஆன்சர் வருமா? அப்போ இதுதான் வந்து 2 பாடத்தை மட்டும் படிக்கிறவங்க. இது மட்டும் தான் 2 பாடத்தை மட்டும் படிக்கிறவங்க. இதுல இருந்து கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? இதுல ஒரு
6 2 8 இருக்கும். அப்போ 8 பேர் மட்டும்தான் எதை படிக்கிறாங்க, பிசிக்ஸையும் சிஎஸ்சியும் மட்டும் சேர்த்து படிக்கிறவங்க. அப்போ தனித்தனியாக பிரிச்சாச்சு. 3 பாடத்தை சேர்த்து படிக்கிறவங்க 14 பேர், எப்பயுமே 14 பேர் 3 பாடத்தை சேர்த்து படிக்கிறாங்க. அவங்கள வந்து விட்டுட்டு 2 பாடத்தை மட்டும் படிக்கிறவங்களை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பாடத்தை மட்டும் படிக்கிறவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 14 இந்த 28 இந்த 14 இந்த 14 இந்த 12 இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 64ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸ் மட்டும் படிக்கிறவங்க கிடைச்சிருவாங்களா? அதே மாதிரி இங்க இருக்கிற 12 இங்க இருக்கிற 14 இங்க இருக்கிற 8 இந்த 2 பாடத்தை 3 பாடத்தை எல்லாம் படிக்கிறவங்களா கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருவாங்க? பியூரா சிஎஸ் மட்டும் படிக்கிறவங்க கிடைச்சிருவாங்களா? அப்ப அதை தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு யார் இருக்காங்க? மொத்தம் 64 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 2-3 சப்ஜெக்ட் படிக்கிறவங்கள கழிக்க போறோம். ஃபர்ஸ்ட் 14, அதுக்கப்புறம் 14, அதுக்கப்புறம் 12. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? சிஎஸ். அதுல எத்தனை பேர்? 94 பேர். அதுல எத்தனை இருக்கும்? 12 -12 -14 -8. அடுத்து என்ன இருக்கு? பிசிக்ஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 58 பேர். 58 பேர்ல எத்தனை வருவாங்க? 14 -14 -8. ஓகே, இந்த மைனஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க. ஃபர்ஸ்ட் 14 14 28 28 + 12 28 + 12 இங்க 10 இங்க மேல 1 40. அப்போ 40. அப்போ 64 - 40னா 64 - 40 அப்படின்னா எவ்வளவு வரும்? 24 வருமா? 24 தானே வரும். அப்போ ஆன்சர் வந்து 24 பேர் பியூரா மேக்ஸை மட்டும் படிக்கிறாங்க. 24 பேர் பியூரா மேக்ஸை மட்டும் படிக்கிறாங்க. அடுத்து சிஎஸ் மட்டும் படிக்கிறவங்க கண்டுபிடிச்சலாமா? 14 12 26 26 + ஒரு 8 26 + 8னா 34. அப்போ 94ல இருந்து 34 கழிங்க. 94ல இருந்து 34 கழிச்சோம் அப்படின்னா எவ்வளவு வரும்? இங்க 0 இங்க 6. அப்போ 60 பேர் இங்க இருக்காங்க. 60 பேர் சிஎஸ் மட்டும் படிக்கிறாங்க, மற்றதே சேர்க்கல. பிசிக்ஸ் மட்டும் படிக்கணுமா? பிசிக்ஸ்ல 14 14 28 28 + 8 36. அப்போ 58ல 36 போச்சுன்னா 58ல 36 போச்சுன்னா 2 இங்க வந்து 2 22 கரெக்டா? 22. அப்போ இவங்க மட்டும் தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறவங்க. அப்போ இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டலாமா? 6 இங்க எத்தனை இருக்கு? 10. அப்போ 106 பேர். 106 பேர் மட்டும்தான் தனியா இண்டிவிஜுவலா கணிதத்தையோ இயற்பியலையோ அதே மாதிரி கணிப்பொறி அறிவியலையோ தனியா படிக்கிறவங்க. சரிங்களா? அப்போ 106ங்கிறது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்க. நான் சொல்லிடுறேன் கொஸ்டினை. Two coins are tossed together. What is the probability of getting different faces on the coins? 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ 2 நாணயங்கள் சுண்டுச்சுனாலே என்ன வரும்? 2 நாணயங்கள் H 1 T-யா? அப்போ HH TH HT அதுக்கப்புறம் TT. ஓகே, இவருதானே விழுந்தா இவருதான் விழுவும். மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 1 2 3 4 4 வாய்ப்புகள் இருக்கா? அப்போ 4 வாய்ப்புகள் இருக்கு. 4 வாய்ப்புகளை கீழே போட்டுக்கலாம். ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்க? இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும். வெவ்வேறு முகங்கள் 1 TH இல்லைன்னா HT. அப்போ 2 வாய்ப்பு தான். அப்போ ஆன்சர் என்ன? 1/2. 1/2 ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதாங்க, சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து, in a class 8 a math club has 4 members M, A, T and H. Find the number of different ways the club can elect. 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் M, A, T, H என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கணித மன்றத்தில் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு. அப்போ கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கான வாய்ப்புனா 4 பேத்துல ஒருத்தவங்க. அப்போ 4 பேத்துனா எத்தனை வாய்ப்பு இருக்கு? 4 வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆப்ஷன்ல எத்தனை இருக்கு பாருங்க. இதை பார்த்தோன்னே இங்க ஒரு நாள் இருக்கு, இங்க ஒரு நாள் இருக்கு. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். M வரலாம், A வரலாம், இல்லைன்னா T வரலாம், இல்லைன்னா H வரலாம். மொத்த வாய்ப்புகள் எத்தனை? மொத்த வாய்ப்புகள் 4. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு 4. A leader and assistant leader. A leader and assistant leader. அப்போ லீடரையும் உப தலைவரையும் மன்ற தலைவரையும் உப தலைவரையும் தேர்ந்தெடுக்க வாய்ப்புகள் கேட்டாங்களா? அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? A M A T H. ஓகே, அதே மாதிரி அங்க என்ன இருக்காங்க? இங்கேயும் M A T H. ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் வந்து தலைவரா இருக்காரு. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, M பாக்ஸ் மாதிரி போட்டுட்டோமா? அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும்.
ஓகே, இப்போ எம் அப்படின்னா எம் தான் தலைவராக இருப்பார். அதாவது கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவர் தானே. அப்போ எம்ங்கிறது தலைவராக இருப்பார். ஓகே, எம் தலைவராக இருந்தா எம்ஏ உப தலைவரா, அப்போ எம் தலைவராக இருந்தால் ஏ உப தலைவராக இருக்கலாம், எம் தலைவராக இருந்தால் டி உப தலைவராக இருக்கலாம், எம் தலைவராக இருந்தால் ஹச் உப தலைவராக இருக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கு, ஏஎம் ஏ தலைவராக இருந்து எம் வந்து உப தலைவராக இருக்கலாம். அதே மாதிரி ஏ வந்து ஏஏ அப்படிங்கிற தலைவராக வந்துட்டாரா. அதுக்கப்புறம் ஏடிஹெச், அதுக்கப்புறம் ஏஹெச், அதுக்கப்புறம் வந்து டிஎம் டிஏ, அதுக்கப்புறம் டிடி, அதுக்கப்புறம் டிஹெச், அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கு ஹச்எம் ஹச்ஏ ஹச்டி, அதுக்கப்புறம் வந்து ஹச்ஹெச். இப்போ இந்த நடுவில் வரதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து என்னது, எம்ஏ தலைவராக இருந்து எம்ஏ உப தலைவராக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏவ தலைவராக இருந்து ஏவே உப தலைவராக இருக்க முடியுமா? அப்போ இதெல்லாத்தையும் எடுத்துருங்க, இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இதெல்லாம் பாசிபிள்ல வராது. அப்போ பாசிபிள்ல வராம மீதி இருக்கிற நம்பர் மட்டும் எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11, மொத்தம் எத்தனை இருக்கும்? மொத்தம் எத்தனை? 12 இருக்கும் பாருங்க. இவங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? எம், அதாவது எம் தலைவராக இருக்கும்போது ஏ உப தலைவராக இருக்கலாம், எம் தலைவராக இருக்கும்போது டி உப தலைவராக இருக்கலாம், எம் தலைவராக இருக்கும்போது ஹச் உப தலைவராக இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போடும்போது மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டி வருது? 12 பாசிபிலிட்டி வருது. அப்போ ஆப்ஷன் பி. இந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா 4 பேர் இருக்காங்க, அதில் 3 பேர் தான் வந்து உப தலைவராக வர முடியும். அப்போ 4 3 12, அவ்வளோதாங்க, சிம்பிள். 4 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் தலைவராகிடுவான். அப்போ 3 பேர் தான் உப தலைவராக ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ 4 × 3 12. சிம்பிளாக சொல்லியிருப்பேன், ஆனால் அப்படி சொன்னால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால தான் அப்படி சொன்னேன். இந்த மாதிரி சொல்லும் போது தான் உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இஃப் 30 men can reap a field in 15 days, then how many days can 20 men reap the same field? 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கின்ற நிலையில் 20 நபர்கள் எத்தனை நாட்களில் அவ்வயலை அறுவடை செய்வார்? ஆப்ஷன் 10 12 15 22.5 கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? 30 நபர்கள் ஒரு வயலை கீழே 1ங்கிறத கீழே போடுவோம், 15 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ இந்த 1ங்கிறது போட்டாலும் சரி போடலாம் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதே வந்து 20 நபர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதான கொஸ்டின். இந்த 0க்கு இந்த 0க்கு அடிச்சிடலாமா? அடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து 3 45 45 டிவைடட் பை 2ன்னு வந்துடும். அப்போ இந்த பக்கம் எக்ஸ் இருக்கும், டிவைடட் பை 2ன்னு வரும். அப்போ 2 அடிச்சோன்னா 1 2 2 2 2 4, மீதி இங்கே இருக்குன்னா 2 இருக்கும், 2 2 4. அப்போ 22 × 2 இப்போ 44, மீதி 1 இருக்கும். இந்த 1ஓட 0 சேர்த்தோம் அப்படின்னா 2 10, அப்போ 22.5. அப்போ ஆப்ஷன் வந்து 22.5 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 60 workers can spin a bale cotton in 7 days. In how many days will 42 workers spin it? 60 பேர் ஒரு மூட்டை பருத்தியை 7 நாட்களில் சுற்ற முடியும். அதே வேலையை 42 பேர் எத்தனை நாட்களில் சுற்ற முடியும் கேட்டிருக்காங்க. அப்போ 60 பேர் 7 நாட்களில் சுற்ற முடியும் அப்படின்னா இது என்னதுன்னு சொல்லிட்டேன், M1 D1 H1 டிவைடட் பை ஒர்க் 1, M2 D2 H2 டிவைட் பை ஒர்க் 2. இந்த ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா தான் போடுறேன், தெரியாமல் இருக்காதீங்க. 60 நாட்களில் 60 மேனு, அதுக்கப்புறம் வந்து எத்தனை டேஸு? 7 டேஸு. அதே மாதிரி 42 மென்ஸு எத்தனை நாளில் இது பண்ண முடியும்? அப்போது 7 42 6 10. அப்போ ஆன்சர் வந்து x = 10. ஆன்சர் 10 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் 10, ஆப்ஷன் ஏ. அடுத்து XYZ can do a spice of job in 4 6 10 days respectively. If XYZ work together to complete, then find their separate shares if they will be paid 3,100 for completing the job. XYZ ஆகியோரின் ஒரு வேலையை முறையே 4 6 10 நாட்களில் முடிப்பார். அவங்களோட எஃபிசியன்சி டேஸை சொல்லிட்டாங்க. அதில் வந்து எஃபிசியன்சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். XYZ ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அதற்காக அவர்களுக்கு 3100 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெரும் பங்குகளை காண்க. அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ண கண்டுபிடிக்கிறோம்? ஏ வந்து 4 நாளில், பி வந்து 6 நாளில்,
சி வந்து சாரி XYன்னு சொல்லியிருக்காங்க, XYZ 10 நாளில். இதுக்கெல்லாம் மீசியமாக கண்டுபிடிங்க. 4 6 10, 2 2 4 3 2 6 2 10, 3 5 5 2 30 32 60. அப்போது 4 5 60, 10, இங்கே வந்து 6. இப்போ எஃபிசியன்சி கண்டுபிடிச்சாச்சு. எஃபிசியன்சியை கூட்டுங்க 31. அப்போது 31 தான் 3100 அப்படின்னா 31 எஃபிசியன்சி தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 3100 சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸோட எஃபிசியன்சி என்ன 15. அப்போ இது ரெண்டையும் அடிங்க, அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் 100ன்னு வருமா. அப்போது 5 × 100 எக்ஸோட வேல்யூ. அதே வந்து ஒய்யோட வேல்யூ, ஒய்யோட எஃபிசியன்சி என்ன 10, இசட்டோட எஃபிசியன்சி என்ன 6. அப்போது 5 × 100 1500. அதே மாதிரி 5 × 10 1000. அதே மாதிரி 6 × 100 600. இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 3600 வருதா. அப்போது 3100ன்னு வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சரு. 1500 1000 600 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1500 1000 600. அடுத்து the volume of the cylinder is 448 pi cubic centimeter and height is 7 centimeter. Find the lateral surface area. ஒரு உருளையின் கன அளவு 448 பை கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் வலைபரப்பு காண்க. உருளையின் வலைபரப்பு காண்கன்னு கேட்டாங்க. இப்போ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன? உருளையின் கன அளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா πr² h 448. ஓகே, இங்கே ஹச்சோட வேல்யூ என்ன 7ன்னு தெரியும். அப்போ ஹச்சுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 7ன்னு போட்டுக்கலாமா. அப்போது பைக்கும் அடிச்சிடலாம். இங்கே r² × 7ன்னு இருக்கும். 7ஆல் 448 அடிங்க. 7r 42. ஓகே, அதுக்கப்புறம் 4r 28. அப்போ வந்து r = 8ன்னு வரும். ஏன்னா இது ரூட்டில் போட்டோம் அப்படின்னா 8. அப்போ 8 r = 8. அப்போது ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நான் அடிச்சிடுறேன், வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 8. அப்போ ஆரோட வேல்யூ 8ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போது உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா என்னன்னு தெரியணும். உருளையின் வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr h. இதெல்லாம் முன்னாடியே எப்படி வந்துச்சுன்னு கூட சொல்லியிருப்பேன். 2 × 22/7 × r = 8 h = 7 சப்ஜெக்ட் பண்ணியாச்சா. அப்போ ஆன்சர் வந்து எப்படி போடணும், இதே அடிச்சிருவோம். அப்போ 44 × 8ன்னு போடுவோமா. அப்போ 44 × 8னா 352. சரிங்களா. அப்போ ஆன்சர் எதுன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Find the volume of a cylinder whose height is 2 meter and whose base area is 250 meter squared. எனில் அப்போ வந்து அதோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோமா. உயரம் 2 மீட்டர், அடிபரப்பு 250 சென்டிமீட்டரு சதுர மீட்டரு கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. கன அளவுக்கு ஃபார்முலா என்ன, உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணுங்கள். 2πr² h πr² h. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் h = எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 250 சென்டிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உருளையின் அடிப்பரப்பு. அப்போ இது என்ன, ஒரு வட்டம். வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, வட்டத்தின் பரப்பளவுக்கு πr². அப்போ πr² தான், πr² வேல்யூ தான் என்ன, πr² வேல்யூ தான் வந்து 250. அது எப்படின்னா இதுதான் உருளையோட அடிப்பரப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்பரப்போட பார்க்கும்போது அது வந்து ஒரு வட்டமாக கன்சிடர் பண்ணலாம். வட்டத்தோட பரப்பளவு என்ன அப்படின்னா πr². அப்போ πr² வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ πr² வந்து 250 × h வந்து 2. அப்போ வந்து 500. அப்போ ஆன்சர் வந்து 500 இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சி. இதெல்லாம் வந்து ரொம்ப போனஸ் மார்க் மாதிரி. ஆனால் புரியாமல் நம்ம உள்ள போகவே கூடாது. தப்பு. The present height of the tree is 847 centimeter. Find its the height 2 years ago if it increase at 10% per annum. ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டர். அது ஆண்டுக்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் உயரம் என்ன. அப்போ ஒரு மரம் வந்து வளரப்போது அதோட ஃபர்ஸ்ட் ஹைட் எவ்வளோன்னு தெரியாது. எத்தனை % வளருது அப்படின்னா 110% வளருது. 110 /100 அது வளர்ந்ததுக்கப்புறம் எவ்வளோவா இருக்குது 847 இருக்கு. சரியா. இப்போ வந்து இதை கண்டுபிடிச்சலாமா. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அடிச்சதுக்கப்புறம் ஒரு 11 7 11 77. மீதி எத்தனை இருக்குன்னா 7 இருக்கும். அப்போது 7 11 77. இதை மோடி அடித்தோம் அப்படின்னா 7 11 77ன்னு வரும். அப்போது x = 700. ஆன்சர் என்ன,
700. ஆன்சர் 700 இருக்கான்னு பாருங்க. 700. ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. Find the rate of compound interest at which a principal becomes 1.69 times itself in 2 years. அசலானது ஒரு கூட்டி வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதன் போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கூட்டு வட்டியில் கேட்டிருக்காங்களா? அப்போ 2 ஆண்டுகள், அப்போ 2 டைம் போட போறோம், நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்ஷன் போயிடலாம். 69%, 69 into 69 போட்டால் அது எங்கேயோ போகும், 16 போட்டாலும் அது எங்கேயோ போகும். அப்போ 3 இருக்கலாம், இல்லைன்னா 30 இருக்கலாம். அப்போ ஆன்சருக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 போட்டு போகலாம். 3 divided by 100 போடுமா? அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இங்க வந்து அடிக்க முடியாது. 100 அதோட என்ன ஆகும்? 103 போடுமா? அப்போ 100 103நாலே அது எங்க போகுது? ரொம்ப அதிகமாக போகுது, 1 லட்சம்லாம் போகுது. அப்போ வந்து இங்கே வந்து இதை 103 பெருக்கும்போது நமக்கு வந்து 1.69 வருமானு கேட்டால் கண்டிப்பாக அதில் வராது. அப்போது 30% போடலாம். 30 divided by 100 இது அடிச்சிடலாம். அப்போது 10 மேலே 3 இருக்குது. அப்போது இதை கூட்டும் போது 10 போடுவோம், கூட்டும் போது 13 போடுவோம். எத்தனை வருஷம்? 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்? அதே தான் போடுவோம், 2வது வருஷம். அப்போது இங்கே 10, இங்கே 13, இங்கே 100, இங்கே வந்து 169. அப்போது இதை டிவிஷன் பண்ணி பாருங்கள். இந்த 100ஆல் இதை டிவிஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1.69 வருமா? அப்போ 1.69 மடங்குங்கிறது இங்கேயே கண்டுபிடிச்சாது. 1.69 வந்தோடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு, 30% தான் தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப்பில் நீங்கள் எந்த கூட்டு வண்டி சம் வேணாலும் போடலாம். புரிதலும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீ என்னோட வீடியோ பார்த்தே தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு கூட்டு வட்டி நான் எப்படிலாம் போட்டிருக்கேங்கிறது தெரியும். இதுக்கு தனியாக நான் வந்து ஒரு 5 சம்மா வந்தால் தனித்தனியாக கூட்டு வட்டி, அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க் வந்து நான் நடத்துகிற விதத்துலேயும் நான் அதை நடத்தி வைக்கிறேன். வேணாம், அடுத்து இந்த சம்மா கண்டுபிடிங்க. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on an amount of 16,800 in 9 months at the rate of interest 6.1/4% per annum? 16,800 தொகைக்கு ஆண்டிற்கு 6/1/4% வட்டி வீதம் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டியாது. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். P/100 தான் ஃபார்முலா. P என்ன? 16,800. ஓகே. அதுக்கப்புறம் P என்ன வந்து 9 மாதங்கள். அப்போ 9 மாதங்கள்னா கீழே வந்து என்ன போயிடும்? 12ன்னு போட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 6 மாற்றணுமா? 6 மாத்திரக்கு என்ன பண்ணுவோம்? 6/1/4. அப்போ இதை பெருக்கணும், இதோட இதை கூட்டணும். அப்போது 6 நாங்க 24, 24 + 1 டிவைட் பை 4. அப்போ 25/4, 25/4. அப்போ 25 டிவிஷன் பை 4. அப்போ எல்லாத்தையும் அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடுமா? 0 0 இதை அடிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து மீது என்ன இருக்குது? நன்னாங்க 16, ஈர்னாங்க 8. ஓகே, இது அடித்தாச்சு. 3 9, 4 12, இது அடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 1. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பெருக்குவோமா? 3 × 25 75, 75 × 21, 75 × 21, 5 7 25 10, 7 2 14 15. அப்போது 5, அப்போ இங்கே என்ன வரும்? 1575 டிவிஷன் பை 2. அப்போது 7 2 14, மீதி எத்தனை இருக்கும்? 1னா 8 2 16, மீதி 1 இருக்கும். 7 2 14, மீதி 1 இருக்கும். அப்படின்னா 787.5. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. In what time will 5,600 amount to 6,720 at 6% per annum? எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6,720 உயரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு 2க்கு டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க. 6,720ங்கிறது மொத்த தொகை. அதில் வந்து பிரின்சிபலை கழிக்க போகிறோம். 0 2 1 1. ஓகே, இப்போ இதுதான் வந்து தனி வட்டி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. எத்தனை ஆண்டுகள் இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? 5,600 பிரின்சிபல். ஓகே, எத்தனை ஆண்டுகள்ங்கிறது நமக்கு தெரியாது. எத்தனை %? 6% டிவைட் பை 100. இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1,120ங்கிறது இருக்கும். ஓகே, இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிச்சிடலாமா? இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 6, 1 6, மீதி எதாவது இருக்கும்? 5 இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 2ஆல் அடிச்சிடலாம். அப்படின்னா இல்லை, இங்கே பாருங்கள், 56 × 2, 56 × 2 112. அப்போது 20ன்னு வந்துருச்சு. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? x = 20/6ன்னு இருக்குது. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 3 6 18, மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்போது
6 3 18 2. அப்போது வந்து ஆன்சர் இதுதான் வரும். இதில் வந்து இதையும் இன்னும் அடிக்கலாமா 1/3. அப்போது 3 1/3 ஆண்டுகள். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 3 1/3 ஆண்டுகள் இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து an aircraft can accommodate 280 people in 2 trips. It can take as trips to take 1400 people. 280 நபர்களை ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றார். எனில் விமானத்தில் 1400 பேர் எத்தனை முறை? இது திருப்பி கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. 2 முறையில் 280 பேர்னா அப்போ ஒரு முறைக்கு எத்தனை பேர் போவாங்க? 140 பேர் போவாங்க. சரிங்களா? 140 பேர் போவாங்க. அப்போது 1400 பேர் போகணும் அப்படின்னா அப்போ 1400 பேர் ஒரு முறைக்கு 140 பேர் அப்படின்னா அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 10 முறை. அப்போ 10 முறையில் என்ன பண்ணிடலாம்? 1400 பேர் பயணம் செஞ்சிடலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். A farmer has enough food for 144 ducks for 28 days. If he sells 32 ducks, how long will the food last? ஒரு விவசாயிடமிருந்து 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அவர் 32 வாத்துக்களை விற்றுவிட்டார். எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? வாத்தை வித்துட்டாரு வாங்கிட்டாருன்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதை என்ன பண்ணணும்? அதை கண்டிப்பாக வந்து நம்ம கரெக்டாக போடணும். இப்போ 144 வாத்துகளுக்கு எத்தனை நாட்களுக்கு இருக்கு? 28 நாட்களுக்கு இருக்கு. அதில் எத்தனை வாத்தை வித்துட்டாரு? 32 வாத்தை வித்துட்டாரு. அப்போ 144ல் 32 வாத்தை கழிங்க. 2 1 12 112 வாத்து இருக்கு. 112 வாத்துக்கு எத்தனை நாளுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத இப்போ ஆன்சர் பண்ணணும். இப்போ இதுக்கு ஆன்சர் போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அடிக்கணும். இப்போ வந்து 28 இருக்கா, இங்கே 8 இருக்கு, இங்கே 12 இருக்கு. அப்போது இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்னு பாருங்க. ஒரு 8 8 14 38 24 4 8 32 4 8 32 வருது. அப்போ இது போட்டு பார்க்கலாம். 4 8 32. அப்போது 2 3 4 2 8 8 13. அப்போ வந்துருச்சா? அப்போது 28 4 112 வந்துருச்சு. அப்போ இதை அடித்து பார்த்துடலாமா? இதை அடித்தோம் அப்படின்னா எத்தனை வரும்னு பார்க்கலாமா? 1 நாங்க 4 2 நாங்க 8 3 நாங்க 12 3 நாங்க 12 மீதி எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அப்போ 6 நாங்க 24. அப்போ 36. ஆன்சர் வந்து 36 இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் கிடைச்சிருச்சா? நான் டைரெக்டாக அடித்தேன், நீ சின்ன சின்னதாக அடிச்சுட்டு கூட கொண்டு வரலாம். அடுத்து LCM of x³ + 1 and x² - 1 and x + 1 whole square. இப்போ LCM தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்? 3 பார்ட்டாக பிரிச்சுக்குவேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வந்து நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா ஹோல் ஸ்கொயர்டாக கொடுக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கிடச்சிருச்சு? x + 1 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். செகண்ட் பார்ட்டுக்கு தான் நான் போக போகிறேன். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா x³ + 1. அப்போது இதை வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா x³ + y³ ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியல. அப்போ என்னவா இருக்கும்? இங்கே x³ - y³ அப்போ வந்து இது எப்படி மாறும் அப்படின்னா x + y x² - xy + y². ஓகே, இதான தேர்ட் பார்ட். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுவோமா? மாற்றும் போது என்ன வரும் அப்படின்னா x + 1 × x² + x + 1. ஓகே, இதான? ஓகே, அடுத்து இதான் இதோட செகண்ட் பார்ட் கிடச்சிருச்சு. அப்போ செகண்ட் பார்ட் எடுத்து எழுதிடலாம். x + 1 அடுத்து x² - x + 1. ஓகே, இந்த ஃபார்முலா எழுதிங்க. ஃபார்முலா எழுதி போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது? x² - 1. அப்போ இது என்ன பண்ணலாம்? x² - 1² எழுதலாமா? அப்போ a² - b². அப்போ இதை எப்படி போவோம்? a + b × a - b. அப்போ இது எப்படி போடலாம்? x + 1 × x - 1. ஓகே, அப்போது தேர்ட் பார்ட்டி கண்டுபிடிச்சிட்டேன். x + 1 × x - 1. ஓகே, இப்போது இதில் 3ல் எது சேமாக இருக்குது? x + 1 x + 1 x + 1. இதில் எது பெருசாக இருக்குது?
எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர். அப்போ அதை விட்டுறலாம். அடுத்து மீதி என்னதான் இருக்குது, 2 இருக்குது. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இது எதில் ஆன்சராக இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் வந்து என்ன, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் மைனஸ் 1, அதுக்கப்புறம் இதுதான். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப ஒன்றும் இல்லை, 2 ஃபார்முலா. இது அப்படியே எடுத்து வச்சுக்கணும். அடுத்து இரு எண்களின் மீப்போவா HCF 8 எனில் பின்வரும் எண்களில் எது அவ்விரு எண்களின் மீப்போவா எல்சிஎமாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு HCF கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த HCF கண்டிப்பாக எல்சிஎம்குள்ளே இருக்கும். ஒரு HCF இருக்கு அப்படின்னா அந்த HCF வந்து இந்த எல்சிஎம்னால அடிபடணும். சரிங்களா, அந்த மாதிரியாக தான் இருக்கும். அப்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலேன், ஒவ்வொரு எல்சிஎம்குள்ளேயும் ஒரு HCFங்கிறது இருக்கும். இப்போ வந்து 36 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 36 இல்லை 42 போட்டுக்கலாம், 42 இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 8 இதுக்குள்ளே இருக்கும். இது எல்சிஎம்மாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 8 இன்ட்டு அதில் தான் வரும். 7 8 56 அது கூட போட்டுக்கலாம். 7 8 56 அப்போது HCF 8 இருக்கும்போது இதோட 7 பெருக்கும் போது தான் என்ன கிடைக்கும், 56 கிடைக்கும். அப்போ இப்படி தான் வந்து இருக்கும். ஒரு HCFங்கிறது ஒரு எல்சிஎம்குள்ள ஒரு HCFங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மெத்தடு. அப்போது இதில் வந்து எது வந்து எல்சிஎம்மாக இருக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ 8 அடிப்படக்கூடிய நம்பராக பாருங்கள், எது அடிப்படலையோ அது வராது. இப்போது 3 24, 6 48, 7 56, 60 வராது. அப்போது இதுதான் ஆன்சர். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCF கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ தனித்தனியாக தான் கண்டுபிடிப்போம் எப்பயுமே. நம்ம 16க்கு 24க்கு தனித்தனியாக HCF கண்டுபிடிச்சிடலாம். 4 4 16, 6 24, மறுபடியும் 2ஆல் போடுவோம், 2 3. அப்போ HCF என்ன, 4 2 8. அப்போ HCF நம்பருக்கு என்ன கிடச்சிருக்கு, 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே 8ங்கிறது எங்கே இருக்குது, இதுவே கண்டுபிடிச்சாச்சு, 8ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீதி நானும் கண்டுபிடிக்கிறேன், எதுக்கும் உங்களுக்கு வேணும்ல. இசட்டுங்கிறது 2லேயும் சேமாக இல்லை, அப்போ இசட் வரவே வராது. அப்போது இருக்கிற எக்ஸில் எக்ஸ் இருக்குது. இதில் சின்ன நம்பர் என்ன, எக்ஸ் தான். ஒய் கியூப்பு ஒய் ஸ்கொயர்டு, அதில் சின்ன நம்பர் என்ன, ஒய் ஸ்கொயர்டு. அப்போ வந்து எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு. அப்போ வந்து 8xy ஸ்கொயர்டு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சா, இன்னும் இருக்கா. ஃபைண்ட் த HCF 396, 504, 63. ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். 2ஆல் அடிபடுமா, கண்டிப்பாக அடிபடும். 1 2 2, மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். 8 2 16, மீதி எத்தனை இருக்கும், 1 இருக்கும். 8 2 16. ஓகே, அடுத்து வந்து 2 2 4, மீதி 1 இருக்கும். 5 2 10, மீதி 2. ஓகே, இங்கே வந்து 3, 1 2 2, 8 2 16, 2 6, 1 2 2, 8 2 16. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து மறுபடி போடலாம். 92, 4 2 8, அதுக்கப்புறம் 1 2 6, அதுக்கப்புறம் 1 2 10, 8 2 92 18. ஓகே, இப்போது இதுக்கப்புறம் இதில் வரும் ஒரு நிமிஷம் இருங்க, இதில் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரியே ஃபீல் ஆகுது. 30, இதில் வந்து தப்பு பண்ணிட்டேன். 4 2 தான் நான் 8, 92 18 போட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் போடுறேன். த்ரீ 96, 504, 636. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 3ஆல் போட்டுடலாம். 396 தானே, 4 3 3, 3 9, 2 3 6. ஓகே, 1 3 3, அதுக்கப்புறம் மீதி எத்தனை இருக்கும், 2 இருக்கும். 6 3 18, மீதி எத்தனை இருக்கும், 2 இருக்கும். அப்போ 3 24. ஓகே, 2 1 2. ஓகே, அடுத்து இங்கே என்ன இருக்கும், இங்கே எல்லாமே 2ல் வருது. அப்போ 2னா 6 2 12, 6 2 12. ஓகே, இங்கே எத்தனை இருக்குது, 8 2 16, 4. ஓகே, இங்கே எத்தனை இருக்குது, 5 2 20, 6 2 12. ஓகே, அடுத்து மறுபடியும் 2ஆல் போடுவோமா. 2ஆல் போட்டோம் அப்படின்னா 3 3 4 2
அதுக்கப்புறம் வந்து 5 3. ஓகே, இது வரையும் தான் வந்து HCF மாதிரி வருது. அப்போது HCFக்கு வந்து என்ன இருக்குதுன்னா அந்த 3 தான் கிடச்சிருக்கு. அப்போது 3 × 2 × 2 ஆன்சர் என்ன? 3 12. அப்போ 12ங்கிறது ஆன்சராக இருக்கான்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. A cloth shrinks 0.5% when washed. What fraction is this? ஒரு சலவை துணி செய்யப்படும் போது 0.5% சுருங்குகிறது எனில் இதன் பின்னத்தில் குறிப்பிடுக. ஓகே, இதுக்கு ஆன்சர் பாருங்க. இப்போ எது கொடுத்தாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பர்சன்டேஜில் போடணும். அப்போ பர்சன்டேஜ் கொடுத்தாலும் என்ன பண்ணுவோம்? 0.5 டிவிஷன் பை 100ன்னு போடுவோம். ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே மேலே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். அப்போ வந்து அதை எடுக்கணும் அப்படின்னா மேலேயும் 10ஆல் பெருக்கும், கீழே 10ஆல் பெருக்குமா? பெருக்குங்க. 5 டிவிஷன் பை 1000 கிடைக்குமா? அப்போ அடிங்க. 4 5 20 5 100. அப்போ வந்து 1/200ன்னு வரும். அப்போ 1/200 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். 1/200 ஆன்சர் டி. அடுத்து ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் √27 + √12. ஓகே, மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 27 பிரிக்க தெரியும். 3 × 3 × 3. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 4 2 × 2 × 3. ஓகே, இப்போ இது ரெண்டுலேயுமே வந்து எதை பொதுவாக வெளியே எடுக்கலாம்? 2 3க்கு பதிலாக ஒரு 3 வெளியே வந்துடும். ஓகே, √3. இங்கே வந்து 2 2க்கு பதிலாக ஒரு 2 வெளியே வந்துடும். இங்கே √3. அப்போது இதிலிருந்து பொதுவாக எதை வெளியெடுக்கலாம்? √3 மட்டும் பொதுவாக வெளியே எடுக்கலாமா? அப்போது √3 3 + 2 புரிஞ்சு வச்சுங்களா? அடுத்து இங்கே என்ன வரும்? அப்போ 5√3. 5√3 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். 5√3 ஆன்சர் சி. ஓகேங்களா? ஓகே, 25 சம்மையும் நம்ம வந்து எக்ஸாம் மாதிரி பார்த்தாச்சு. 25 சம்முக்கு உங்களோட கரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் பாஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த உண்மையான மார்க்கை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எந்த கொஸ்டின் டஃப்பாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஈஸியான ஷார்ட்கட்டையும் நான் வந்து இதுக்கு மேலே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.